புலால் மறுத்தல். தன் உடம்பை பருக்க செய்வதற்கு வேறு ஒன்றின் உடம்பை உண்பவன் பிற உயிர்களிடத்தில் எவ்வாறு கருணை உடையவனாக இருக்க முடியும்? பொருளால் பயன்பெறுதல் அதனை பாதுகாக்காதவர்க்கில்லை, அதுபோல அருளால் பயன்பெறுதல் புலால் உண்பவர்க்கில்லை. கொலைக்கருவியை கையில் வைத்திருப்பவனுடைய மனம் நல்லவற்றை நினையாது. அதுபோல பிற உயிரின் ஊனை உண்டு சுவை கண்டவர் நல்லவற்றை நினைக்க மாட்டார். அருள் என்பது பிற உயிரை கொல்லாதிருத்தல். அருள் அல்லாதது உயிர்களை கொள்ளுதல். ஆகையால் கொலையால் வரும் ஊனை உண்ணுதல் புண்ணியமற்றது. ஊன் உண்ணாமையால் தான் பல உயிர்கள் அழிந்து போகாமல் நிலை பெற்றிருக்கின்றன. ஊன் உண்ட ஒருவனை நரகம் வெளியே விடாது. உண்பதற்காக புலாலை வாங்குபவர் இல்லையெனில் விற்பதற்காக கொலை செய்பவர் எவரும் இரார். புலால் என்பது வேறோர் உடலின் புண். அதை உணர்ந்து அதனை உண்ணாது ஒழிதல் வேண்டும். குற்றமற்ற அறிவுடையர் ஒரு உயிரிலிருந்து பிரிந்த ஊனை உண்ணமாட்டார். நெய் முதலிய பொருட்களை தீயில் சொரிந்து 1000 வேள்விகளை செய்வதை விட ஒன்றின் உயிரை பறித்து அதன் ஊனை உண்ணாதிருத்தல் சிறந்தது. உயிரை கொல்லாதவனாகவும் ஊனை உண்ணாதவனாகவும் உள்ளவனை எல்லா உயிர்களும் கைகுவித்து வணங்கும். தவம். தமக்கு வரும் துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல், தாம் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாதிருத்தல் ஆகியவையே தவத்தின் வடிவங்களாகும். தவம் செய்தல் என்பது தவ ஒழுக்கமுடையவருக்கே முடியும். ஆகையால் அத்தவத்தை ஒழுக்கமற்றோர் மேற்கொள்ளுதல் வீணே. துறவிகளுக்கு உணவு முதலியவற்றை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இல்லறத்தில் நிற்பவர் தவம் செய்தலை மறந்தனர் போலும். தீயவரை அழிக்கவும் நல்லவரை காக்கவும் தவம் செய்பவர் நினைப்பவரானால் அவருடைய தவ வலிமையால் அவை முடியும். தவத்தினால் விரும்பியவற்றை விரும்பியபடியே அடைய முடியும் என்பதால் அறிவுடையோர் தவத்தை மேற்கொள்ள முடியும். தவம் செய்கின்றவர் தமக்கு உறுதியாகிய நற்செயலை செய்பவர் ஆவர். தவம் செய்யாதவர் ஆசை வலையில் சிக்கி தமக்கு தீங்கு இழைத்தவர் ஆவர். புடமிடப்படும் பொன் சுட சுட ஒளிவிடுதல் போல தவம் செய்பவருக்கு துன்பம் வருத்த ஞானம் மிகும். தனது உயிர் தான் எனும் பற்று அற்றவனை பிற உயிர்கள் எல்லாம் வணங்கும். தவம் செய்தலால் வலிமை பெற்றவருக்கு மரணத்தை வெல்லும் ஆற்றல் கைகூடும். உலகத்தில் செல்வமுடையோர் சிலரும் செல்வம் இல்லாதவர் பலருமாக இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலரும் தவம் செய்யாதவர் பலருமாக இருப்பதால் தான். கூடா ஒழுக்கம். கள்ள மனமுடையோனின் பொய் ஒழுக்கத்தை கண்டு அவனது உடம்பில் கலந்துள்ள 5 பூதங்களும் தமக்குள்ளே சிரிக்கும். குற்றமென அறிந்தும் அதனை மனமறிய செய்வானானால் வானம் போல் உயர்ந்த அவன் புறத்தோற்றம் என்ன பயனை செய்யும்? மனதை அடக்கும் வலிமையில்லாதவன் தவ வேடம் பூணுதல் புலித்தோல் போர்த்து கொண்டு பசு பயிரை மேய்தல் போன்றதாகும். தவ வேடத்தில் மறைந்திருந்து தீய செயல்களை செய்தல் வேட்டுவன் புதரில் மறைந்திருந்து பறவையை பிடிப்பது போன்றதாகும். எமக்கு ஆசை இல்லை என்று சொல்லுபவரின் பொய்யான ஒழுக்கம் அப்பொழுது இனிது என தோன்றினாலும் பின்னர் பல துன்பங்களையும் தரும். மனதில் ஆசையை விடாமல் போல கபடமாக வாழ்கின்றவரை விட கொடியவர்களும் எவரும் இலர். வெளியே குன்றிமணியின் மேற்புறம் போல செம்மையுடையவராக காணப்பட்டாலும் மனதிலே அதன் மூக்கு போல் கருத்திருப்போரும் உள்ளனர். மனதிலே அழுக்கு இருக்க தவத்தால் மாட்சியை பட்டவர் போல் காட்டி நீரில் மூழ்கி நடிப்பவர் பலர் இவ்வுலகில் உள்ளனர். வடிவில் நேரானதாயினும் அம்பு கொடிது, வடிவில் வளைவாக இருப்பினும் யாழ் இனிது. அவை போல மக்களின் செயலை கொண்டு அவர்களின் குணங்களை அறிதல் வேண்டும். தவத்திற்கு ஆகாதவை என்று உயர்ந்தோர் விளக்கிய தீய ஒழுக்கங்களை நீக்கிவிட்டால் தவம் செய்பவருக்கு தலைமையை
மதித்தாலும் வளர்த்தலும் ஆகிய வெளிவேடங்கள் தேவையில்லை. கல்லாமை. தான் பிறரால் இகழப்படாமல் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவன் பிறர் பொருளை திருடாதிருக்கும்படி தனது நெஞ்சை உறுதி செய்து கொள்ள வேண்டும். குற்றங்களை மனதினால் நினைத்தாலும் பாவம். ஆகையால் பிறர் பொருளை அவன் அறியாதபடி திருடிக் கொள்வோம் என்று நினைத்தாலும் கூட தவறாகும். பிறரை வஞ்சித்தலால் கிடைக்கும் செல்வம் வளர்வது போல் தோன்றினாலும் பின்னர் அழிந்துவிடும். பிறர் பொருளை கவர நினைப்பதில் ஒருவனுக்கு ஏற்படும் விருப்பம் பின்னர் நீங்காத துன்பத்தை கொடுக்கும். பிறர் பொருளை கவர நினைத்து அவர் அடைந்திருக்கும் நிலையை எதிர்பார்த்திருப்பவர்களிடத்தில் அருளின் சிறப்பு காணப்படாது. களவில் அதிக ஆசை உள்ளவர் தம் நிலைக்கேற்ற அளவில் நின்று அதற்கேற்ப நடக்க மாட்டார். தனக்குரிய அளவில் நிற்போம் என்ற பெருமையை விரும்புகிறவனிடத்தில் களவு என்னும் இருண்ட மயக்கம் இருக்காது. பொருளின் தன்மைகளை ஆராய்ந்து அறிந்தவரது நெஞ்சில் அறம் நிலை பெற்றிருப்பது போல் களவை அறிந்தவரின் மனதில் வஞ்சனை நிலை பெற்றிருக்கும். களவை தவிர வேறு எதையும் அறியாதவர் அளவு கடந்த தீமைகளை செய்து அதனால் கெடுவர். களவிலே பழகியவருக்கு வாழ்வே தவறி போகும். அதில் பழகாதவருக்கு தேவருலகம் தவறாது கிடைக்கும். வாய்மை. உண்மை என்று சிறப்பித்து சொல்லப்படுவது எது என்றால் உயிருக்கும் யாதொரு தீங்கும் செய்யாத சொற்களை சொல்லுதலே ஆகும். குற்றமற்ற நன்மையை தருமானால் பொய்யும் உண்மை என்று நினைக்கத்தக்க இடத்தை பெற்றுவிடும். ஒருவன் தான் பொய் என்று அறிந்த ஒன்றை பிறரிடம் கூறுவது தவறு. பின்னர் அவனது நெஞ்சே அவனை வருத்தும். மனதினால் கூட பொய்யை நினைக்காமல் நடப்பவன் உலகத்தவர் மனதில் எல்லாம் நிலைத்திருப்பான். ஒருவன் மனமாற உண்மை சொல்வானானால் அவன் தவமும் அறமும் செய்பவனை விட சிறந்தவன் ஆவான். பொய் பேசாமை போல் ஒருவனுக்கு புகழ் தருவது வேறு எதுவும் இல்லை. அது அவனுக்கு எல்லா நலன்களையும் கொடுக்கும். ஒருவன் பொய் பேசாமை எனும் அறத்தை மட்டுமே செய்து வந்தால் போதும். பிற அறங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நீராடுவதால் உடலின் வெளி தூய்மை உண்டாகும். புறையிருளை போக்கும். விளக்குகள் எல்லாம் விளக்குகள் ஆகா. குணத்தால் நிறைந்தவருக்கு மன இருளை போக்கும். பொய்யாமை எனும் விளக்கே சிறந்த விளக்காகும். யாம் கண்டு அறிந்த பலவற்றுள் வாய்மையை காட்டிலும் சிறந்ததாக வேறு யாதொன்றும் இல்லை. வெகுளாமை. கோபம் பலிக்கக்கூடிய இடத்தில் சினம் வராமல் தடுப்பவனே அதை அடக்கியவன் ஆவான். பலிக்க முடியாத இடத்தில் சினத்தை அடக்கினால் என்ன, அடக்காவிட்டால் என்ன? சினம் தன்னை விட வலியவர் மீது சென்றால் அது தனக்கே தீமை தரும். தன்னை விட மெலியவர் மீது சென்றால் அச்சினத்தை விட தீமை தருவது வேறு இல்லை. எவரிடத்தும் சினம் கொள்ளாமல் மறந்துவிட வேண்டும். ஏனெனில் அச்சினத்தால் தீங்கு பலவினையும் முகமலர்ச்சியையும் அகமகிழ்ச்சியையும் கெடுக்கும். சினத்தை விட ஒருவனுக்கு வேறு பகை உண்டோ? ஒருவன் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் சினம் வராமல் காத்தல் வேண்டும். அவ்வாறு காக்கவில்லை என்றால் அச்சினம் அவனையே அழித்துவிடும். சினம் எனும் சேர்ந்தவரை கொள்ளும் நெருப்பு அவனை மட்டும் அல்லாமல் அவனுடைய இனத்தையும் அழித்துவிடும். நிலத்தில் கையை அறைந்தவன் துன்பப்படுதல் போன்று தன் வலிமையை காட்ட சினத்தை கருவியாக கொண்டவன் கஷ்டப்படுவான். நெருப்பால் சுடுவது போன்ற துன்பங்களை ஒருவன் செய்தானாயினும் அவனிடத்தில் சினம் கொள்ளாதிருத்தல் நல்லது. ஒருவன் சினத்தை நினைக்காமலே இருப்பானானால் அவனுக்கு நினைத்தவையெல்லாம் கைகூடும். சினமிக்கவர் உயிருடையவராயினும் செத்தவருக்கு ஒப்பானவர் ஆவர். சினத்தை ஒழித்தவர் துறவியருக்கு இணையானவர் ஆவர். இன்னா செய்யாமை. பிறருக்கு துன்பம் செய்து சிறந்த செல்வத்தை பெறலாமாயினும் அவ்வாறு செய்யாமையே மன தூய்மையுடையவரின் கொள்கையாகும்.
ஒருவன் தன் மீது பகை கொண்டு துன்பம் செய்தவரிடத்தும் அவனுக்கு துன்பம் செய்யாமை நல்லவரின் கொள்கையாகும். துன்பம் செய்யாதிருந்த பொழுது தன் மீது பகை கொண்டு தனக்கு துன்பம் செய்தவருக்கு தான் எதிர் துன்பம் செய்தால் அது தனக்கே பிழைத்ததற்குரிய துன்பத்தை கொடுக்கும். தனக்கு துன்பம் செய்தவரை தண்டித்தலாவது அவரை நாணும்படியாக அவருக்கு நன்மைகளை செய்து விடுதலாகும். பிற உயிருக்கு வரும் துன்பத்தை தமக்கு வந்த துன்பமாக கருதி அவ்வுயிரை காப்பாற்றாவிட்டால் பெற்ற அறிவினால் பயனுள்ளதோ? எவை துன்பம் தருவன என்று அறிந்து அவரை பிறரிடத்தில் தான் செய்யாதிருக்க வேண்டும். துன்பம் தருபவை என்று தன்னால் அறியப்பட்டவற்றை எவருக்கும் செய்யாதிருத்தல் தலை சிறந்த அறமாகும். பிறர் செய்யும் துன்பம் தன் உயிர் இருக்க துன்பம் தருவதை அறிந்தும் தான் பிற உயிருக்கு அதனை செய்தல் என்ன காரணத்தால்? முற்பொழுதில் ஒருவன் பிறருக்கு துன்பம் செய்தார், அவனுக்கு துன்பம் பிற்பொழுதில் பிறர் செய்யாமல் தானே வரும். துன்பங்கள் எல்லாம் துன்பம் செய்தவரையே வந்தடையும். ஆகையால் துன்பம் இல்லாதிருக்க விரும்புவோர் எவ்வுயிருக்கும் துன்பம் செய்ய மாட்டார். கொல்லாமை. எந்த ஒரு உயிரையும் கொல்லாமையே அறச்செயலாகும். கொல்லுதல் பிற பாவ செயல்கள் எல்லாவற்றையும் செய்ய வழிவகுக்கும். தான் உண்பதை பங்கிட்டு கொடுத்து தானும் உண்டு பல உயிர்களையும் பாதுகாத்தல் கற்றோர் தொகுத்து கூறிய அறங்கள் எல்லாவற்றிலும் சிறந்த அறமாகும். நற்செயல்களில் முதன்மையானது கொல்லாமை. அதற்கு அடுத்தபடியில் சிறந்தது பொய் பேசாதிருத்தல். நல்ல ஒழுக்க நெறி எனப்படுவது எந்த ஒரு உயிரையும் கொல்லாமை ஆகிய அறத்தினை மேற்கொள்வதாகும். பாவத்திற்கு அஞ்சி கொல்லாமையை போற்றுபவனே பிறப்பிற்கு அஞ்சி துறவறம் பூண்டோர் எல்லாராலும் சிறந்தவன். உயிர்களை கொண்டு செல்லும் யமன் கொல்லாமை விரதத்தை கடைபிடித்து நடப்பவனது உயிரை கவரமாட்டான். தன் உயிரை போவதாக இருந்தாலும் பிறிதொன்றன் இனிய உயிரை போக்கும் செயலை செய்யக்கூடாது. கொலை செய்வதால் பெரும் செல்வம் கிடைப்பதாக இருந்தாலும் அறிவுடையோர் அதை இழிவுடையதாகவே கருதுவர். தொலைதொழில் செய்பவர் அத்தொழிலின் இழிவை அறியாராயினும் அதை தெரிந்தவருக்கு அவர் இழிதொழிலாகவே கருதப்படுவர். முற்பிறப்பின் உயிர்களை அவை தங்கிய உடம்புகளில் இருந்து நீக்கியவர் இப்பிறப்பில் நோய் உடம்போடு வறுமை வாழ்க்கை வாழ்வர். நிலையாமை. நிலையில்லாதவற்றை நிலையானவை என்று நினைக்கும் அறிவு கீழ்ப்பட்ட தன்மையுடையதாகும். ஒருவனிடத்தில் பெருஞ்செல்வம் சேருதல் நாடக சபையில் கூட்டம் வந்து கூடுவது போன்றது. அச்செல்வம் அழிதல் நாடகம் முடிந்ததும் அக்கூட்டம் கலைந்து போவதை போன்றது. செல்வம் நிலையில்லாத இயல்பினை உடையது. ஆகையால் செல்வத்தை பெற்றால் அறங்களை உடனுக்குடனே செய்துவிட வேண்டும். காலத்தின் உண்மைத்தன்மையை அறிந்தவர் அது நாள் என்னும் சிறுகால அளவை காட்டி உயிரை சிறிது சிறிதாக அறுத்து சொல்லும் வாளாகும். நாவை அடக்கும் விக்கல் தோன்றுவதற்கு முன்னே, அதாவது உயிர் பிரிவதற்கு முன்னே அறத்தை விரைந்து செய்திட வேண்டும். ஒருவன் நேற்று உயிரோடு இருந்தான், இன்று மறைந்தான் என்று சொல்லும் நிலையற்ற தன்மையுடையது இவ்வுலகம். அடுத்த நொடியில் நாம் வாழ்வோமா என்பதை அறிய மாட்டாதவர்கள் கோடிக்கணக்கில் எண்ணங்களை நினைப்பார்கள். உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள உறவு தான் வாழ்ந்த கூட்டை தனியாக விட்டுவிட்டு வேறு இடத்துக்கு பறவை பறந்து போவது போன்றது. சாவு என்பது உறங்குவது போன்றது. பிறத்தல் என்பது உறங்கி விழித்தல் போன்றது. உடம்பினுள்ள புகுந்து குடியிருந்து வருகின்ற உயிருக்கு நிலையான இடம் ஏதும் இல்லை. நன்றி, வணக்கம்.